தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 மாதங்களா நியூஸ் சேனல்கள் எல்லாமே ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுமா, தேமுதிக யார் கூட கூட்டணி போக போகுது அப்படிங்கிறதான். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் எங்க போனாலும் அவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நீங்க யார் கூட கூட்டணி போக போறீங்க, எப்போ கூட்டணி அறிவிப்பீங்க, எத்தனை சீட்ல நிக்க போறீங்க, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு விடை தெரிஞ்சிருச்சு. தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. நீங்க எல்லாருமே செய்திகளில் பார்த்துருப்பீங்க. 2 தரப்புலையும் இவங்க பேசுறாங்க, இவங்க மேல நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவங்க மேல வைக்கப்பட்டது. நிறைய திமுகவை சேர்ந்தவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாங்க, அதனால நம்ம இப்ப இருந்தே விமர்சனத்தை ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல திமுகவுக்கு ஆதரவு பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க வந்து திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாம் இப்ப வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேமுதிக பத்தி எந்த ஒரு விமர்சனமும் இனிமே வைக்க முடியாது, ஏன்னா நம்ம கூட்டணிக்கு வந்துட்டாங்கல்ல, அதனால இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஊடகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமே நம்ம தேமுதிக மேல விமர்சனங்கள் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவங்க எல்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, திமுகவினுடைய ஓட்டுகளும் தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், தேமுதிகவின் ஓட்டுகளும் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் கிடைக்கும். இது திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இயல்பாக அமைஞ்சிருக்கு. ஆனால் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது இது நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கடந்த ஒரு வாரமாகவே கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் அதிமுக தேமுதிக கூட்டணி அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி, ஏன் அப்படின்னா பாமகவினுடைய ஓட்டுகள் தேமுதிகக்கு வராது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சார். அப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் தான் தேமுதிக போவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுந்தது. எப்போ அந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியானதோ அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணி கணக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய முதல் வெளிப்பாடாக அந்த அறிவிப்பு வந்த அடுத்த நாளே தேமுதிக திமுக கூட்டணியில் சேர போகிறோம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவங்க நேரடியாகவே இப்போ பார்த்துட்டாங்க. இதில் என்னன்னா திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா கூறப்படுது. ஸோ 4 இடங்கள் வந்து திமுகவுக்கு இருக்கு. அந்த 4 இடங்கள்ல 3 இடங்கள் திமுக காரங்களுக்கும் ஒரே ஒரு இடத்தை தேமுதிகவுக்கும் கொடுக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கு. அவங்களுக்கு வந்து தேர்தலில், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்கள் கொடுக்குறோம், எந்தெந்த தொகுதிகள் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையிலும் கிடையாது. அவங்களுக்கு தேவை கமலஹாசன் மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அதை கொடுப்பதற்கு திமுக தயாராக இருந்ததுனால தான் இந்த கூட்டணியே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். காங்கிரஸ் இருக்கு, இதுவரை இருக்கு, இனிமே இருப்பாங்களா அப்படின்லாம் தெரியல. நான் நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், இண்டி அலையன்ஸ் வந்து இந்திய அளவில் நாங்கள் தலைமை தாங்குறோம், தமிழகத்தில் இண்டி அலையன்ஸை திமுக தான் தலைமை தாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தை பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்குது. ஸோ காங்கிரஸை எதிர்த்து ஆரம்பித்த ஒரு கட்சி தான் திமுக. இப்போ காங்கிரஸை எதிர்த்து ஆரம்பித்த திமுகவில் இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. மதிமுக எடுத்துக்கிட்டோம், திமுகவில் வாரிசு அரசியல் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எங்கள் தலைவர் வைகோவுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வைகோவினுடைய தொண்டர்கள் வைகோவை தூண்டி விட்டு மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் மதிமுக. அந்த கட்சியும் இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்குது. ஸோ அதே போல் கம்யூனிஸ்ட்டுகள் பல காலங்களில் திமுகவை எதிர்த்திருக்காங்க, இப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட்டுகளை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். கடைசியாக முக்கியமான கட்சி தேமுதிக, அவங்களுமே திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். விஜயகாந்த் அவர்களுடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய அந்த அரசியல் பிரவேசமே நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மண்டபம் யாரால் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ திமுகவை எதிர்த்து தான் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கினார். ஸோ திமுகவை எதிர்த்து துவங்கப்பட்ட ஒரு கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 2019 இருந்து இந்த கூட்டணி மிக வலுவா இருக்கு, திமுக கூட்டணி. அந்த கூட்டணியில தேமுதிகவும் சேரும் பொழுது எப்படி டிடிவி அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலத்தை கொடுக்குறாரோ அதே அளவுக்கு இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலும் திமுக கூட்டணிக்கு ஒரு ஆதரவு அலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ தேமுதிக அந்த கூட்டணிக்கு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஸோ காங்கிரஸ் கடந்த சில நாட்களாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு போக்கு, அவங்க வந்து ஒரு சில தலைவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை வந்து ரொம்பவே இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்.
அவங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமான சீட்டுகள் கேட்குறாங்க. இது எல்லாமே சொல்லப்படுதுல்ல. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்கள வந்து நம்ம ஓவரா வந்து அட்வான்டேஜ் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேமுதிக இப்ப கூட்டணியில சேர்க்கப்பட்டிருக்கு. எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பு தான். ஏன்னா தேமுதிகவுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 தொகுதிகளா குடுப்பாங்கன்னு வைங்களேன். குறைந்தபட்சம் 6 தொகுதிகள் குடுப்பாங்க அப்படின்னா, திமுக அவங்க போட்டியிடுற தொகுதிகள வந்து விட்டுக் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களும் ஒரு 2 தொகுதிகள் விட்டுக் குடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய கணக்குல இருந்து ஒவ்வொரு சீட்டுகளோ, இல்ல 2 சீட்டுகளோ குறைக்கப்படும். அப்படி அதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடியது விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க எல்லாமே வந்து பாதிக்கப்படுவாங்க. அதிகமா பாதிக்கப்பட போறது காங்கிரஸ். ஒருவேளை காங்கிரஸ் இந்த கூட்டணியில வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தேமுதிகவை முன்னக்கூட்டியே சேர்த்துட்டாங்களா? ஏன்னா காங்கிரஸ் வந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், ப. சிதம்பரமா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே, ராகுலின் வலது கையா இருக்கக்கூடியவர் தான் மாணிக்கம் தாகூர். அவரே வந்து ராகுலோட ஆசி இல்லாம எப்படி திமுகவை எதிர்த்து பேசுவாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல காங்கிரசினுடைய முடிவும் அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரிய வந்துரும். அவங்க வந்து திமுக கூட்டணியில இருக்க போறாங்களா? இல்ல விஜய் கூட தவேகா கூட வந்து கூட்டணி சேர போறாங்களா? இல்ல தனித்து போட்டியிட போறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல நமக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னுமே வந்து ஒரு சில கட்சிகள் தான் கூட்டணியில சேராம இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர் வந்து பாமகவினுடைய ஒரு அணி தன் கூட இருக்கிறதா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ திமுக கூட்டணியில அவங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா விசிக இருக்கிறதுனால அவங்கள சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதே மாதிரி அவங்க அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணியிலும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே இவங்களுக்கு வந்து நாங்க 17 சீட்டு கிட்ட பேசி வச்சுட்டோம். இப்ப நீங்க வந்தீங்க அப்படின்னா, அதே தொகுதிய நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதனால எங்களுக்கு வேண்டாம். இவங்களே போதும் அப்படிங்கிற மாரி பேசி, இப்ப எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அருள் அவர்களை வந்து திருப்பி அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை அவங்க வந்து தனித்து விடப்படலாம். அப்படி இல்லன்னா விஜய் கூட கூட்டணிக்கு போகலாம். ஸோ இப்படி அதிமுக, திமுக அப்படின்னு 2 கூட்டணியிலும் சேர்க்கப்படாத கட்சிகள் ஒரு சில கட்சிகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே விஜய் கூட போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம மார்ச் மாதத்துல நெறைய தடவை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்காரு. அவர் வரும்பொழுது நெறைய கூட்டணி கட்சிகள் அந்த மேடையில வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக கூட்டணியில இணைய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரொம்பவே பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு கட்சினா காங்கிரஸும், தவாகவும் தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஸோ அவங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. மத்த எந்த கட்சிகளுமே திமுக கூட எந்த பிரச்சனையிலும் ஈடுபடல. அவங்கலாம் சுமூகமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு கட்சி காங்கிரஸ். அவங்க வந்து கண்டிப்பா என்டிஏல சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 2026 தேர்தலுக்கு எல்லா கட்சிகளுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் சசிகலா வந்து நான் புது கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் முடிவு அறிவிக்காம இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு இரட்டை நிலையில இருக்காங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லப்படுது. ஸோ அவங்கலாம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ பத்தி, அதாவது திமுக, தேமுதிக கூட்டணி உருவாகி இருக்குல்ல, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.